பூரினாவே நம்ம வந்து டக்குன்னு நமக்கு வந்து சைட் டிஷ் வந்து பூரி மசாலா தான் ஞாபகம் வரும். ஸோ இன்றைக்கி அந்த பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கரெக்டாக 2 விசில் இல்லை 3 விசில் அதுக்கு மேலே விட வேண்டாம். உருளைக்கிழங்கு வந்து குழஞ்சிடும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலை வந்து உரித்து எடுத்து தனியாக வச்சுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி 1-2 வந்து உருளைக்கிழங்க உடச்சி விடுங்க. ரொம்பவும் பவுடர் மாதிரி உதுத்து விட வேண்டாம். 1-2 உடைச்சாவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம திருப்பி வந்து இதை குக் பண்ண போகிறதுனால ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு திருப்பி வெந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு மசிஞ்சிடும். அதனால் ரொம்ப வந்து உடைக்க வேண்டாம். இந்த மசாலாவுக்கு வந்து வெங்காயத்தை வந்து நல்லா நீட்டமாக நான் மெல்லிஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இஞ்சி நான் அதை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வாயில் தடப்பட வேணான்னா நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலை மாவு எதுக்குன்னா இந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாக கொடுக்குறதுக்காக. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜீரகமும் போடலாம் வாசனத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்கு உப்பு. அப்புறம் இந்த மசாலா வந்து உங்களுக்கு அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்க வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3ஐயும் போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா நிறம் மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். கொஞ்சம் நல்லா நிறம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். இதில் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பெரட்டி விடுங்க. இது என்னடா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குன்னு பார்க்க வேண்டாம். நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெங்காயம்லாம் நல்லா பிரிஞ்சிடும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா. நீங்கள் பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வரமிளகா தட்டு அந்த ரெட் சில்லிஸும் சேர்த்துக்கலாம். இப்போ அதுலேயே வந்து சால்ட் போட்டுவிடுங்க. சால்ட் எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெங்காயம் வந்து டக்குன்னு குக் ஆகும். உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து அந்த சேர்ந்து இருக்கிற வெங்காயம்லாம் நல்லா பிரிஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போது கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா பெரட்டுங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறட்டும். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் பொடி. இப்போது கடலை மாவு வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதில் சேர்க்க போகிறோம். நல்லாவே கட்டி இல்லாமல் கரைச்சிடுங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கரையாது, அதனால தான். ஸோ நல்லா கரைச்சி அதை மசாலில் சேர்த்துடுங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் முதல்லே சொன்ன மாதிரி ரொம்ப பொடியாக மசிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து இன்கேஸ் பெரிய பெரிய துண்டுகளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த கரண்டிலேயே வந்து மசிச்சு விடலாம். கடலை மாவும் சரி உருளைக்கிழங்கும் சரி நல்லா வந்து கெட்டித்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ கடலை மாவு ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கோம். ரொம்ப மசிச்சு விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே கெட்டி ஆகிடும். அதனால் வந்து கூடுமான மட்டும் உருளைக்கிழங்கு நல்லா தெரிகிற மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டித்தன்மை கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி பூரிக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாம். நான் வந்து இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து எப்போதுமே கொஞ்சோண்டு எலுமிச்சம் ஜூஸ் வந்து சேர்ப்பேன். ஸோ உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் தான், சின்னதாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு ஒரு கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வந்து கொதிக்க விட வேண்டாம். இந்த பூரி மசாலாவை வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தோசையில் நடுவில் வச்சு மசாலா தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூரி மசாலா இஸ் ரெடி.